Praise Lord everyone. I greet you all in the name of Lord Jesus Christ. எல்லாருமே ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்கீங்கன்னு விசுவாசிக்கிறேன். சோ இன்றைக்கு நம்ம பி என்கரேஜ்ல என்ன வார்த்தை பார்க்க போறோம் அப்படின்னா, டோன்ட் பி அ பீப்புள் ப்ளீசர். ஆமா, மனுஷர்களை பிரியப்படுத்துறவங்களா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம தியானிக்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம வசனத்தை வாசிக்கலாம். Acts chapter 5 verse 29. Then Peter and the other apostles answered and said, we ought to obey God rather than men. Rather than whom? Rather than men அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தமிழ்ல வாசிப்போம். அப்போஸ்தலர்கள் 5வது அதிகாரம் 29வது வசனம். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமா இருக்கிறது. யாருக்கு கீழ்ப்படுகிறது அவசியமா இருக்கு? தேவனுக்கு கீழ்ப்படுகிறது தான் நம்மளுக்கு அவசியமா இருக்கு. சோ எஸ், நம்ம எல்லாருக்குமே இந்த என்ன இன்சிடென்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். பேதுருவும் அவர் மற்ற அப்போஸ்தலர்களும் ஆண்டவரை குறிச்சு சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு இருக்கும் பொழுது அங்க இருக்கிற அந்த கவுன்சிலர்ஸ் எல்லாம் என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்க ஆண்டவர் பத்திலாம் நீங்க பேசக்கூடாது, நாங்க தான் ஆல்ரெடி சொன்னோம்ல, எதுக்கு நீங்க இந்த மாதிரிலாம் பண்றீங்க, நாங்க சொன்னா கேட்க மாட்டீங்களா, அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல பேதுரு என்ன சொல்றாரு? திரும்ப வாசிப்போம். We ought to obey God rather than men. சோ அந்த இடத்துல பேதுரு என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறாரு? நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்க முடியாது, ஆண்டவர் சொல்ற வார்த்தைக்கு தான் நான் கீழ்ப்படிவேன். அவர் நினைச்சிருந்தா அவருக்கு உயிருக்கு பயந்து, இல்லைன்னா பீப்புள் அங்க இருக்கிற பீப்புள் அந்த கவுன்சிலர்ஸை ப்ளீஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தா அவர் என்ன பண்ணிருப்பாரு? ஆமா ஆமா நீங்க சொன்னா கரெக்ட் தான், நான் அப்படியே கீழ்ப்படிஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கலாம். பட் he didn't do that. Rather what he did, he pleased God rather than men. He obeyed God rather than men. So இன்றைக்கும் நாம இப்படிதான் நம்மளோட கேரக்டரிஸ்டிக், நம்மளோட ஆட்டிடியூடும் ஆண்டவருக்குள்ளாக இப்படிதான் இருக்கணும். நான் என்னோட பாஸ்க்கு நான் ப்ளீஸ் பண்ணணும், அப்பதான் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு யோசித்து கொண்டு அவர் பண்ற தப்புக்கெல்லாம் நம்ம தொண போக கூடாது. அது காலேஜ்லயே ஆகட்டும், இல்ல உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள், எஸ்பெஷலி ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தப்பு பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப நான் அவங்கள நான் ஹர்ட் பண்ணிட்டேன்னா அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பையே கட் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா எனக்கு எந்த பெனிஃபிட்ஸும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன தப்பு பண்ணாலும் மண்டைய ஆட்டுவோம், இல்லைன்னா அப்படியே அவங்க பண்ற தப்புக்கு நம்ம தொண போவோம். அந்த இடத்துலதான் நம்மளோட என்ன ஆட்டிடியூட் வருது? we are starting to please the people. ஆனா அது எவ்வளவு தவறான ஒரு காரியம், அது எவ்வளவு ஒரு பாவமான காரியம்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியமா இருக்காரு. ஏன்னா நம்ம மனுஷர்களை பிரியப்படுத்த we'll start to lose our original character. நம்மளோட ஒரிஜினல் ஆட்டிடியூட் என்ன, கேரக்டர், பிஹேவியர், நேச்சர் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். எண்ட் ஆஃப் தி டே நம்ம லைஃப்ல திரும்பி பார்க்கும் பொழுது, நான் கடைசி வரைக்கும் மனுஷங்களை பிரியப்படுத்தி ஆண்டவர் நமக்குன்னு வைத்திருக்கிற ஒரு பொக்கிஷமான வாழ்க்கைய வாழவே நம்ம என்ன பண்ணிடுறோம்? மறந்து போயிடுறோம். சோ இன்றைக்கும் நம்ம பேதுருவை போல ஒரு ஃபார்மான ஒரு ஸ்டாண்ட் ஆண்டவருக்குள்ளாக நம்ம இருக்க போறோம். ஐம் நாட் கோனா ப்ளீஸ் யூ எனி ஒன், பீட் யோர் ஆஃபீஸ்ல இருக்கட்டும், காலேஜ்ல இருக்கட்டும், ஸ்கூல்ல இருக்கட்டும், உங்க ஃபேமிலி சர்க்கிள், ரிலேட்டிவ்ஸ்ல இருக்கட்டும், இல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல இருக்கட்டும். யூ ஜஸ்ட் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது யூ நீட் டு ஸ்டாண்ட் ஃபார் த லார்ட். No, I'm not gonna please you. I'm going to please the Lord alone. அவருக்கு கீழ்ப்படுகிறதே, அவர் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படுறதே நலமா இருக்கு. சோ நம்ம ஆண்டவர் மாத்திரமே தான் பிரியப்படுத்தணும். இன்றைக்கு நம்ம ஜெபிக்கலாமா? வாங்க. அப்பா, அன்பின் ஆவியான தேவனே, லார்ட், இந்த இடத்துல எப்படி பேதுரு உமக்காக இயேசுப்பா அவர் ஸ்டாண்ட் எடுத்தாரே, he didn't please the people, rather he pleased you, Lord. அதை போலவே சுவாமி அப்பா, நாங்க உண்மையே பிரியப்படுத்த, உமக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ, மனுஷர்களை பிரியப்படுத்தாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு சுபாவத்தை எங்க ஒவ்வொருத்தருக்கும் தருவீராக ராஜா. இயேசுவின் நாமத்தினாலப்பா இதை பாக்குறது கேட்கிற ஒவ்வொரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அண்ட் கிரைஸ்ட் உங்க கருத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அவர்களுக்குள்ள இயேசப்பா இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் இருந்தா, மனிதர்களை பிரியப்படுத்துற ஒரு சுபாவம் இருந்தா, அதை வேரோட பிடுங்கி எடுத்து போடுங்க ஆண்டவரே. அப்பா, அடியேனி ஒப்பு கொடுக்குறேங்க. யாருக்குள்ளயுமே இயேசப்பா இப்படிப்பட்ட ஒரு சுபாவம் இருக்கவே கூடாது. ஆனா எப்படிப்பட்ட ஒரு சுபாவம் இருக்க வேண்டும் என்றால், உம்மை மாத்திரமே பிரியப்படுத்த வேண்டும். நீர் சொல்ற வழியில் நாங்கள் நடக்க வேண்டும். உம்மை வார்த்தைக்கு இயேசப்பா நாங்க கீழ்ப்படிந்து உமக்கென்று நாங்கள் வாழணும். உம்மை மாத்திரமே நாங்க ப்ளீஸ் பண்ண எங்க ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். Amen. God bless you. Have a great day.